இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டே ஆர்டர். ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு கோர்ட்டில் என்ன பண்ணணும், ஸ்டே ஆர்டர்னால் என்ன, டெம்பரரி இன்ஜங்ஷன்னு சொல்கிறது உண்டு. ஸோ அந்த டெம்பரரி இன்ஜங்ஷனை எப்படி வாங்க முடியும் கோர்ட்லேருந்து? சிவில் கோர்ட்டில் ஒரு டெம்பரரி இன்ஜங்ஷனோ இல்லை ஒரு ஸ்டேயோ கிடைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் விஷயங்களை ஆர்கியூமெண்ட்டில் முன் வச்சு ப்ரூவ் பண்ணணுன்றதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். டெம்பரரி இன்ஜங்ஷன் அப்படின்னா இடைக்கால தடை. அதாவது இந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை தடை கேட்டு ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெடிஷன். இந்த தடை இந்த கேஸ் இருக்கும்போதே தேவைப்படுறதுன்றது. இதில் ரெண்டு வகை இருக்குது. எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் இல்லை டெம்பரரி இன்ஜங்ஷன் சாதாரணமாக பண்ணுறதுன்றது இருக்குது. எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் ஆட் இன்ட்ரிம் இன்ஜங்ஷன்லேயே உள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன். அதாவது ஒரு தலைபட்சமாக எதிராளிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவர் கோர்ட்டுக்கு அவரோட வாதத்தை சமர்ப்பித்து அது மேலே ஒரு முடிவு பண்ணி தடை கொடுக்கறதுக்குள்ள அதனோட பர்பஸே டிஃபீட் ஆகிடும்ன்ற கேஸில் எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன்னு சொல்லிட்டு கேட்குறது உண்டு. காலையில் போனால் மத்தியானம் ஸ்டே ஆர்டரோடு வருதுன்றது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய கேஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஒரு சினிமா ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருத்தரோட கதையை வச்சு இன்னொருத்தர் ஒரு சினிமா ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா இவரோட கதையை வச்சு ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது இவருக்கு தீராத பாதிப்பு ஒன்று கொடுக்கும். அப்படின்றதுனால இமீடியட்டாக ஒரு எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன், எக்ஸ்பார்ட்டி ஸ்டே, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இமீடியட்டாக ஒரு லேண்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துறதுக்கு இமீடியட்டாக நிறுத்தணுன்றதுக்காக நோட்டீஸ் போயிட்டு அவர் பதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணால் அந்த நேரத்தில் அந்த குறுகிய கால அவகாசத்தில் அதனோட அந்த பர்பஸே டிஃபீட் ஆகிடும்ன்ற மாதிரி இருக்கக்கூடியது. இல்லை ஒரு மீட்டிங், ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் ஒன்று கம்பெனி இது நடக்கிறது அப்படின்னா அதை இமீடியட்டாக நிறுத்தணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் வாங்குறது உண்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன், அதாவது எதிராளிக்கு நோட்டீஸ் கொடுக்காமலே வாங்குறது. அது ஒரு வழி இருக்குது. இன்னொன்று ஆட் இன்ட்ரிம் இன்ஜங்ஷன். நோட்டீஸ் கொடுத்து அவர் கவுண்டர் ஃபைல் பண்ணி அந்த கவுண்டரை பேஸ் பண்ணி பரிசீலனை பண்ணி என்கொயரி நடத்திட்டு கோர்ட் ஒரு இன்ஜங்ஷன் ஒன்று கொடுக்கறது, டெம்பரரி ஆர்டர் கொடுக்கறது. இது ரெண்டுமே ஸ்டே ஆர்டர்னு சொல்கிறது, கொலோக்கியில் சொல்கிறது உண்டு, ஸ்டே ஆர்டர்னு சொல்கிறது உண்டு. இதை நம்ம பார்த்தோன்னா, இதை லீகலாக பார்த்தோன்னா டெம்பரரி இன்ஜங்ஷன்னு சொல்கிறது சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் கொடுத்துருக்கிற வார்த்தை. பட் அங்கே ஆர்டர் ஃபார் ஸ்டேன்ற வார்த்தை சிபிசிலே இருக்குது. சரி, இந்த ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு கோர்ட்டு என்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணும் கோர்ட். என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமா ஃபேசி, செகண்ட் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், மூணாவது இர்ரிபரபிள் இன்ஜுரி. இது 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணி இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஸ்டே ஆர்டர்ன்றது கொடுக்கும். இப்போ ப்ரைமா ஃபேசினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். ப்ரைமா ஃபேசினா ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் என்ன தெரியறதுன்றது. இப்போது ஒருத்தர் கொடுக்குற ஆவணங்களை பேஸ் பண்ணி அவரோட அஃபிடவிட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிசம்ஷன், ஒரு அனுமானத்தில் அதை பார்த்த உடனே தெரியறது இந்த இடம் இவருக்கு தான் சொந்தம், அந்த இடத்துல அவர் கட்டியிருக்காரு, இன்னொருத்தர் கட்டியிருக்காரு. ஸோ இது டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இது ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ். அதே மாதிரி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் தெரியணும். அந்த மாதிரி எதனா ஒரு ப்ரூஃபை எவிடன்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணோன்னா அது பேர் ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ்னு பேர். இல்லை நடந்ததை பேஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபேக்ட்ஸையே பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு ப்ரைமா ஃபேசி ஃபேக்ட் அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு நியூசன்ஸ் ஒன்று நடக்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளோ இல்லை புகைகளோ சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கிறது அப்படின்னா ப்ரைமா ஃபேசி அது. இதுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கேஸோட மெரிட்ஸுக்கு போய் தான் இதை ப்ரூவ் பண்ணணுன்றது இல்லை. இமீடியட்டாக ஸ்டே கொடுக்கறதுக்கு அதுக்கே போதுமான அளவு சாட்சியங்களும் ஆதாரங்களும் பார்த்த உடனே தெரியறது. அது ஆப்போசிட் பார்ட்டி டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் பாக்கியை தவிர்த்து நேரடியாக இவங்க கொடுக்குற ஆவணங்களை மேலோட்டமாக பார்க்கும்போதே ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியறதுன்றது ப்ரைமா ஃபேசி கேஸ். ஸோ இதை முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட அஃபிடவிட்டில் ஒரு ஸ்டே கேட்டு ஒரு பெடிஷனோட கொடுக்குற அஃபிடவிட்டில் இந்த ப்ரைமா ஃபேசி கேஸை எப்படி மேக் அவுட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஃபேக்ட்ஸை லிஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரைமா ஃபேசி கேஸ் கிரியேட் ஆகிடும். அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை சுருக்கமாக சொன்னால் இதுதான். இந்த ஸ்டே ஆர்டரை வழங்கப்பட்டதே ஆனால் அதனால் எதிராளிக்கு எதிர் மனுதாரருக்கு
ஆகக்கூடிய பாதிப்புகள் வந்து இந்த ஸ்டே கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் மனுதாரருக்கு ஆகக்கூடிய பாதிப்புகளை விட எதிர்மனுதாரருக்கு ஸ்டே கொடுக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து கம்மி அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ இதை வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ரெண்டு சைடு இந்த ஸ்டே ஆர்டர்னால யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு நிகழும் அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் கொடுக்கப்பட்டதே ஆனால் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் என்ன, ஸ்டே கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத ஃபஸ்ட்டு என்லிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டே கொடுக்காமல் போச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஒரு ஃபேக்ட்ரி நடக்கிறது, அங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து எங்களோட விவசாய நிலத்தை, அதனோட பாசனத்தை வந்து விவசாய நிலத்தை வந்து பாதிக்கிறது. ஸோ அந்த ஃபேக்ட்ரி நடத்துறது மேலே ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குகிறோம், ஸ்டே வாங்குகிறோம். ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவு நீர் எதுவும் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டே வாங்குகிறோம். இந்த ஸ்டே ஆர்டர் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பார்ட்டி ஸ்டே இல்லை டெம்பரரி ஸ்டேக்கு ஆன என்கொயரி விசாரணை நடக்கிறது கோர்ட் முன்னாடி. இந்த ஸ்டே இப்போவே நீங்கள் கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் இன்னொரு 2 போகம் 3 போகம் எங்களுக்கு விளைச்சல் இல்லாமல் இருக்கும், இந்த நீர்ப்பாசனம் வந்து பாதிக்கும், அந்த மண்ணோட தன்மையை வந்து இது மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால எனக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்பு, அந்த ஃபேக்ட்ரி வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஃபேக்ட்ரி இழுத்து மூடி இருந்ததுன்னா அவருக்கு நிகழக்கூடிய பாதிப்பை விட என்னோட பாதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு ஸ்டே கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொருத்தரோட நிலத்தில் ஒருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு கட்டணம் எழுப்பிட்டு வர்றாரு. இமீடியட்டாக அது மேலே ஸ்டே வாங்கணும், இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க, டெம்பரரி இன்ஜெக்ஷன் விசாரணைக்கு வருது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா எனக்கு ஏற்படுற பாதிப்பை விட கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தி போட்டதுனால அவருக்கு ஏற்படுற பாதிப்பு கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ஒன்று, இன்னொருத்தரோட கதையில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறார், ஒருத்தர் எழுதின கதையில் ஸ்கிரிப்டில் வந்து இன்னொருத்தர் படம் எடுக்கிறாரு. பிளெயின்டிஃப் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணால், இல்லை ஒரு ட்ராமா ஒன்றுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ், அதை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணக்கூடாது, தடை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாருன்னா, இதனால இந்த ஸ்கிரிப்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதனால நிறைய பிளேகியரிசம் வந்து வளரும், இதனால எனக்கு ஏற்படுற பாதிப்பு ஜாஸ்தி. ஒரு தடவை வந்து அவர் ட்ராமா வந்து ஸ்க்ரீன் பண்ணலன்னா, இல்லை ஒரு சினிமா வந்து ஸ்க்ரீன் பண்ணலன்னா அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கம்மி. இந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் கூட அவர் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா அவர் வந்து அதே சினிமா அதே ட்ராமாவை வந்து அதே ஸ்கிரிப்டில் அவர் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவர் நடத்தினா ஒருவேளை இது என்னதாக இருந்ததுன்னா எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அது கோர்ட் முன்னாடி ப்ரூவ் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை ப்ரூவ் பண்ணுறது பெரிய ஒரு ஆர்ட். ஏன்னா இது ரெண்டு சைடும் ஹைப்போதெட்டிக்கல், இருக்கக்கூடிய பாதிப்பு என்னன்றது ஹைப்போதெட்டிக்கல். ஆனால் அந்த ஹைப்போதெட்டிக்கல் வந்து ஒரு பாதிப்பு வந்து ஒரு அனுமானம் ரீதியாக சொல்லக்கூடிய அந்த பாதிப்பை வந்து கரெக்டாக ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸோட அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு பேர். இந்த பிரைமா ஃபேசி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தவிர மூணாவதாக ப்ரூவ் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்னென்னா இர்ரிப்பேரபிள் இன்ஜுரி, சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு. அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் கோர்ட் முன்னாடி. இந்த 3 விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டே கிடைக்கும். இர்ரிப்பேரபிள் இன்ஜுரினா என்ன, இதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் கேஸ் எனக்கு ஜெயிச்சதுனாலும் சரி தோற்றுதுனாலும் சரி எந்த பயனும் கிடையாது, இந்த கேஸ் போட்டதே வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இர்ரிப்பேரபிள் இன்ஜுரியை முன்வைக்கணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு ஏற்கனவே கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிள்ஸில் ஒருத்தரோட லேண்டில், வாதியோட லேண்டில் பிரதிவாதி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுப்பிட்டார், அத்துமீறி ஆக்கிரமித்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுப்பிட்டார். ஸ்டே கிடைக்கலன்னா என்னால் இந்த பாதிப்பை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அது திரும்பி மொத்தமாக இடித்து திரும்பி கட்டுறது அவுட் ஆஃப் கொஸ்டின், அது வந்து சரி பண்ணவே முடியாது, அதனால இமீடியட்டாக ஸ்டே வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியது இர்ரிப்பேரபிள் இன்ஜுரி. ஸோ இந்த 3 இஷ்யூஸ், பிரைமா ஃபேசி கேஸ், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், இர்ரிப்பேரபிள் இன்ஜுரி, இது 3த்தையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டே ஆர்டர் கிடைக்கும். இந்த ஸ்டே ஆர்டர் ப்ரூவ் பண்ணுறது கிடைக்கிறதுக்கு இது ஒரு அர்ஜென்ட் பெடிஷன்னு சொல்லி ஒரு பெடிஷன் வச்சு எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷனுக்கான பெடிஷன் சேர்த்து வச்சு இந்த ஸ்டேக்கான அஃபிடவிட், இந்த அஃபிடவிட்டில்
இந்த மூணுத்தையும் கோரிலேட் பண்ணுற மாதிரி அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியாக விரிவுபடுத்தி ஒரு அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணால் ஸ்டே ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிவில் கோர்ட்லேருந்து. ஸ்டே எப்போ கிராண்ட் பண்ண முடியும், என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் கிராண்ட் பண்ண முடியும்னா, சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 39 அப்படின்றது இருக்குது, டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இன்டர்லாக்குட்டரி அப்ளிகேஷன்ஸ், டெம்பரரி இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது இருக்குது. அதில் வந்து ஒரு 3-4 ஒரு சூழ்நிலைகள் சொல்லியிருக்கு, சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த டிஸ்பியூட் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, வேஸ்ட் ஆகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு வச்சுப்போம், ஸ்டே ஆர்டர் கிராண்ட் ஆகலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்த எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரி நடத்தின்னு இருக்கு, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுநீரால் விவசாய நிலம் பாதிக்கப்படுறது அப்படின்றது பார்த்தோன்னா ஸ்டே ஆர்டர் இமீடியட்டாக கிராண்ட் பண்ணப்படலை அப்படின்னா அந்த கழிவுநீர் வந்து அந்த விவசாய நிலத்தோட தன்மையை மாற்றிடும், அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியே வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி, எதிராளி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறதோ இல்லை டிஸ்போசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்றது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது அதை விற்றுட்டு ஏலினேட் பண்ணிட்டு போயிடலாம், கைமாற்றிடலாம் இன்னொருத்தருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இமீடியட்டாக ஸ்டே பண்ணோன்னா நிறுத்தி வைக்கலாம். இதை ப்ராப்பர்ட்டி யாருதுன்ற ஒரு கேள்வி வந்து கோர்ட் முன்னாடி இருக்குது. அப்படி இருக்கச்சு இன்னொருத்தருக்கு விற்றுட்டு அவர் பாட்டில் போயிட்டாருனாக்கா அந்த தேர்ட் பார்ட்டியை தேடி பிடிச்சி அவர் ஒரு போனஃபைட் பர்ச்சேஸராக கேஸில் சேர்த்து கேஸ் நடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஸ்டே கேட்குறது உண்டு. மூணாவது பாசிபிலிட்டி, த்ரெட்டன் டு டிஸ்போசஸ் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி. அதாவது பார் இன்ஜெக்ஷன் சூட்டில் இது ரொம்ப காமன். அதாவது நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த உடைமையை வச்சு தகுத்திருந்த அத்துமீறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி. தேர்ட் பாசிபிலிட்டி, நம்மளை டிஸ்போசஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட உடைமையிலேருந்து வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதனா இருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்டே கேட்கலாம், இமீடியட்டாக அவர் உள்ளே வரக்கூடாது, அவருக்கான உள்ளே வரதுக்கான சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே கேட்கலாம். இது மூணாவது பாசிபிலிட்டி. நாலாவது பாசிபிலிட்டி வந்து கண்டினியூயிங் த வயலேஷன் ஆர் கண்டினியூஸ் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, கண்டினியூஸாக பண்ணிட்டு இவர் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு அந்த கான்ட்ராக்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, அதை கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா அது மேலே இமீடியட்டாக ஸ்டே கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கை ரெசிடென்ஷியல் பர்பஸஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை இமீடியட்டாக கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிரீச் ஆஃப் தி அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டை வந்து பிரீச் பண்ணிட்டாரு, அதுக்கு எதிராக நடந்துக்கிட்டாரு அப்படின்றது பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் கேஸில் அதை இமீடியட்டாக கண்டினியூஸாக கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இமீடியட்டாக நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, அதுக்கு ஸ்டே ஆர்டர் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் டெம்பரரி இன்ஜெக்ஷன் எப்போல்லாம் கிளைம் பண்ணலான்றது. இப்போ ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க, அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க, அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை மீறி நடந்துட்டாங்க, அதுபடி நடந்துக்கல அப்படின்னா எதிராளிக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு சிலர் சொல்வாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னு சொல்லி. ஆனால் சிவில் ப்ரொசீஜர் கோடில் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதுக்கு. இந்த ப்ரொவிஷன் என்னென்னா அவங்களுக்கு 3 months வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுத்துருக்கு. சிவில் கோர்ட்டால் இம்போஸ் பண்ண முடியும். எந்த கோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் பண்ணினாங்களோ அவங்க வந்து 3 மாதம் இம்ப்ரெஸ்மெண்ட்டு அல்லது அவங்க அந்த மாதிரி அந்த ஸ்டே ஆர்டருக்கு எதிராக நடந்துக்கிறவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்.